அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போம். பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த ஊழியம் மென்மேலும் மாதா தொலைக்காட்சி ஆயர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி அற்புதமாய் எங்கும் சுடர்விட நாம் பொருளாதார உதவிகளை கொடுத்து பண உதவி கொடுத்து நாம் தாங்குவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். we discuss about the kingdom of God. முக்கியமாக கடந்த வாரம் நம்ம என்ன தியானிச்சோன்னா, கடவுளுடைய ராஜ்யத்தில் ஒரு போராட்டம் நடக்குது இருளின் ராஜ்யத்தினால. there is a continuous battle in the kingdom of God because of the kingdom of devil. அதைத்தான் நாம் தியானித்தோம். அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, மீட்பின் ஒளி இறைவார்த்தையின் ஒளியை நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாதபடி அறியாமலேயே வைக்கிறது பிசாசு. நம்முடைய கண்களை குருடாக்கி வச்சிருது. கடவுள் பக்கத்திலே இருந்தாலும் அவர் அறிய முடியாதபடி கவலைகளை வேதனைகளை கொடுத்து நம்ம மறைச்சிருது. அறியாமலே வச்சு ஒரு சப்ஜெக்டை போல ட்ரீட் பண்ணுது. ஒரு 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 மரக்கட்டை போல, ஒரு நாயை போல தான் நம்மளை ட்ரீட் பண்ணுது பிசாசு. அறியாமை அப்படிங்கிறதான் இருளின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம் என்பது இறைவார்த்தை குறித்த வெளிச்சம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்தோம். நான் சொன்ன ரெண்டுக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள்கிட்ட கடவுள் என்ன சொன்னார்? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாவ அப்படின்னாரு. உடனே இது என்ன செய்யுது? நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்லும். எப்படி போராட்டம் தொடக்கத்திலும் தொடங்கி கொண்டு தான் இருக்கிறது. இதை சாப்பிட்டா நல்லதில்லைன்னு கடவுள் சொல்கிறார். இல்லை நீ சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பிசாசு சொல்லும். 1 பேதுரு 2:24 வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று வாசிக்கிறோம். இது கடவுளிடமிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து வருது. உங்களுக்கு செய்தி உங்கள் காதுக்குள்ளே வருது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? பிசாசு என்ன சொல்லுது? இல்லை வலி இருக்க, இன்னும் இடுப்பு வலி இருக்க, அந்த காயம் உள்ளர அந்த கிட்னிக்குள்ளே பெயின் இருக்க என்று சொல்லி பெயினை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும். இப்போது ஒரு பக்கம் நீ சுகமாகலைங்கிற செய்தி வருது, இன்னொரு பக்கம் நீ சுகமாகி விட்டாய் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த two pieces of information will come to your mind. அப்போது ரெண்டுமே தொந்தரவு பண்ணுது பாருங்கள். அப்போ எதை நம்புறது? ஒருவேளை இன்னும் பெயின் இருக்குது. சப்போஸ் யூ ரியலைஸ் தட் யூ டெல் தட் ஸ்டில் பெயின் இஸ் தேர், எனக்கு இன்னும் நோய் சுகமாகலை, வலி இருக்குன்னு நீ சொன்னீன்னா, யூ ஆர் டெஃபினெட்லி லிவிங் இன் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். கடவுளுடைய வார்த்தை அதை சுகப்படுத்தாமல் போக முடியாது. அப்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயல்லையும் சொல்லிலையும் பார்வையிலையும் நமக்கு குழப்பத்தை கொடுத்து 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 கடவுளுடைய வார்த்தை ஒன்றுமில்லன்னு நிரூபிக்கணுங்கிறது தான் பிசாசுடைய வேலை. The kingdom of darkness is ought to deceive and destroy us. இருளின் ராஜ்யத்தினுடைய வேலை நம்மளை ஏமாற்றணும். இறைவார்த்தை ஒன்றுமில்லைன்னு சொல்லணும். அப்படி கேட்காத, கடவுள் கீழ்ப்படியாதுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றணும். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது அது வாழ்வு கொடுக்கக்கூடியது, ஒளி கொடுக்கக்கூடியது. யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 4வது இறைவசனத்தில் வாசிக்கிறோம், அவரிடம் வாழ்வு இருந்தது. there is a life. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. there is a light in the life. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், வார்த்தை தான் மனுவுருவானார். அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சங்கீதம் 119 105 சங்கீத ஆசிரியர் சொல்றாரு, என் காலடிக்கு உம்முடைய வார்த்தை தான் விளக்கு, த லேம்ப் ஆஃப் மை ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறார். த லைட் ஆஃப் மை பாத் இஸ் யுவர் வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறார். என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுடைய இறைவார்த்தை அப்படிங்கிறாரு. மிகப்பெரிய அரசர் அப்படி சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் பிசாசின் திட்டம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 15வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. விதை விதைப்பவர் ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மலர்ந்து சொன்ன பொழுது, ஒருத்தர் விதைக்க போகிறாரு. விதைக்க போகிறது ஃபஸ்ட்டு வழியோரம் விழுந்துருது. அந்த விதைச்ச உடனே அதில் பார்த்தீங்கன்னா, இறைவார்த்தை விதைத்த உடனே அந்த இறைவார்த்தை தூக்கிட்டு போயிடுது, உடனே எடுத்துட்டு போயிடுது. Evil comes immediately and takes away the word of God that was sown in the hearts of the believer. ஒரு விசுவாசி இருக்கானா, ஒரு விதை நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இல்லை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு அவன் பயப்படணும். அந்த அளவுக்கு அந்த இறைவார்த்தை உடனே
தூக்கிட்டு போயிடுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இம்மீடியட்டா பாருங்க, இம்மீடியட்லி இறை வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாதுங்கிறதுல அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பிசாசு, டெபிள் அண்ட் டீமன். மத்தேயு நற்செய்தி 13:19 சொல்றாரு, இறையாட்சியின் நற்செய்தியின் குறித்து நீங்க கேட்க முடியாதபடி பிசாசு உங்கள்கிட்ட திருடிட்டு போகுது அப்படிங்கிறாரு. த காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அன்பானவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 11 முதல் நான் வாசிக்கிறேன். இந்த ஓமையின் பொருள் இதுவே, விதை இறைவார்த்தை, த சீட் இஸ் நத்திங் பட் வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறார். வழியோரம் விழுந்த நிலம் என்பது நம்முடைய உள்ளம். வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகி வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. சொல்லிட்டோம், ப்ரேயர் மீட்டிங்கில் சொல்கிறோம், இப்போ நீ நம்பினால சொல்கிறோம், திருப்பலியில் இறைவார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவர் நம்பினா மீட்பை பெற்றுவார். அப்போ அந்த வார்த்தையை நம்பி மீட்பை பெறக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய குறிக்கோள். The focus of the devil is clearly depicted by God. நீ கடவுள் சொல்ற வார்த்தையை நம்பிடக்கூடாது, நம்பினா உனக்கு மீட்பு கண்டிப்பா உண்டு. அப்போ அந்த வார்த்தையை நம்பிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே அதை மார்க் என்ன சொல்ற, உடனே அந்த நற்செய்தி கேட்க முடியாது அப்படிங்கிற மத்திய. அப்போ மார்க் என்ன சொல்ற, அந்த வார்த்தையை போட்ட அடுத்த நிமிஷமே பிசாசு வந்து அவன் வாயில தூக்கிட்டு போறது. நான் எங்க நல்லா இருக்க போறேன், எங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது, அது ஆபத்தா முடியும், விபத்தா முடியும், என்னால் எனக்கு நல்ல ஒரு பண்டாட்டி கிடைக்க மாட்டான், நல்ல ஒரு புருஷன் கிடைக்க மாட்டான், என் பிள்ளை படிக்காது, இப்படியே நம்ம நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவோம் இறை வார்த்தை திருடிடுச்சுன்னா. அப்போ அவர்கள் நம்பி வழியோரம் உள்ள அந்த மனசு அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்றாங்க. ஆழமா இல்லை, வழியோரம் விழுகிற விதைகள் பாருங்க, பாதை நடக்க நடக்க அதுவும் ஹார்டாக தான் ஆகிடும். அது உள்ளார போய் அது முளைச்சி அரும்பி அந்த இறைவார்த்தை, எஸ் என்னால் முடியும், என்னால் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு முடியும், நான் சம்பாதிக்கிறது போதும், நான் இன்னும் சம்பாதிப்பேன், என் பிள்ளைங்க வருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை திருடிடுது பாருங்க. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலம் அவ்வார்த்தையை நம்புவாங்க, சோதனை காலத்தில் நம்பிக்கை விட்டு விடுவார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, இறைவார்த்தை நம்புறாங்க, ஆமாம் சுகமாயிட்ட, ஆமாம் அவனுக்கு கடன் தீரும் நம்புறாங்க, 3 மாதம் கடன் தீரல, அவ்வளோதான் பயந்துட்டு போயிடுவாங்க. வேறு சில பிரச்சனை வந்தானே இறைவார்த்தையின் பொருட்டு நீதியாக இருக்கணும், கடன் இருக்கு, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதை நம்ப மாட்டாங்க, லஞ்சம் வாங்கிடுவாங்க. அவங்க தான் வேறற்றவர்கள் பாருங்க, திருடுது பாருங்க, எப்படியெல்லாம் பிசாசு திருடுது பாருங்க. உங்களுக்கு என்ன செய்யும்னா, இந்த இறைவார்த்தை வேஸ்ட்டுப்பா, இறைவார்த்தையில் என்ன பிரயோஜனம், இப்போ என்ன நடந்துருச்சா என்ன, அதெல்லாம் நீ பாட்டு பாவம் செய், தப்பு செய், லஞ்சம் வாங்கு, குறுக்கப்போ, ரூல்ஸை வயலேட் பண்ணு, இப்படி சொல்லி சொல்லி வேறற்றவர்களாக நம்ம மாற்றுது பாருங்க பிசாசு. எந்த அளவுக்கு பிளான் பண்ணுது பாருங்க. முதல்ல மேலே இருக்கிறதே தூக்கிடுது, உள்ளார போகிறது மாதிரி தூக்கிறது. அப்படி உள்ளார போய் கொஞ்சம் விசுவாச்சாலும் அங்கே போய் தோண்டி அதை எடுக்குது, மண்ணுக்குள்ளே தோண்டி எடுக்கிறது போல. முச்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். அதை தாண்டி நீ விட்டுட்ட, நம்பிக்கிட்ட, கொஞ்சம் ஓரளவுக்கு வர பார்க்குறேன்னா உனக்கு கவலைகளை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, பயத்தை கொடுத்து, பிசாசை கொடுத்து, கெட்ட கனவுல கொடுத்து, கெட்ட மனுஷனை கொடுத்து, சின்ன சின்ன தோல்வியில் கொடுத்து, உன்னை பயமுறுத்தி, கவலைகள், மாயை, கவர்ச்சிகள், குடி, வெறி, ஆபாச படங்களை இப்படியெல்லாம் காமிச்சு 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 எப்படியாவது எந்த அளவுக்கு பிசாசு போராடுது பாருங்க. அதனால தான் சொன்னேன், there is a battle between the kingdom of God and the kingdom of evil. பிசாசின் ராஜ்யத்துக்கும் கடவுள ராஜ்யத்துக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது கொடுத்து 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 இதெல்லாம் தாண்டி பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 மடங்கா பலன் தராங்க. அதை காத்து நேரிய உள்ளத்தோடு அந்த வார்த்தையை காத்து, நான் நேர்மையா இருக்கணும், பாவம் செய்யக்கூட, நேரிய உள்ளத்தோடு காத்து அந்த வார்த்தையை கேட்டு அதை மெடிடேட் பண்ணி அன்னை மரியாதை போல மன உறுதியோடு வாழ்றாங்க, விசுவாசத்தோட வாழ்றாங்க, பெர்சிவரன்ஸோட வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்து பலன் தர்றாங்க பாருங்க. அந்த மனுஷனை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஏன் இப்படி சாத்தான் நமக்கு வாழ்க்கையில் இறைவார்த்தை கொடுத்த உடனே பொறுக்குது பாருங்க. அது ஏன் அப்படின்னா, Satan hates the word of God. He has no weapon that can stand against the word of God. சிம்பிளா இறைவார்த்தைக்கு மட்டுமல்ல, ஒரு விசுவாசி இறைவார்த்தை கேட்டு
அதன்படி வாழ்ந்து மன உறுதியோடு இருந்து அதை காத்துக்கொள்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாறை மீது கட்டப்பட்ட வீடு. புயல் வரட்டும், என்ன வேணாலும் நீ சோதிச்சு பாரு, காற்று வரட்டும் அல்லது வெள்ளம் வரட்டும், அழிவு வரட்டும், எர்த்குவேக் வரட்டும், என்ன வரட்டும், இந்த வீடு அப்படியே நிற்கும். அதனால்தான் பயப்படுது. அவன் நின்றுடக்கூடாது, ஒரு பெண்ணு வாழ்ந்துடக்கூடாது, ஒரு மகன் வாழ்ந்துடக்கூடாது, பாறை போல ஆயிடக்கூடாது. அதற்காகத்தான் அந்த இறைவார்த்தை திருடிடுது, இம்மிடியட்டா திருடுது. பாருங்க, விடுதலை அடைந்திடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் லூக்கா 8:12, அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இறைவார்த்தையை நம்ம வாசிக்கிறதே இல்லை. இறைவார்த்தை அதாவது இப்போ எப்படின்னா, அறுவடை சில பேர் எதிர்பார்க்குறாங்க, நெல்லே விதைக்காம அறுவடை எதிர்பார்க்குறவங்க, கடலை விதை ஏறு ஓட்டி கடலை விதையை வயலில் போடாமலே எனக்கு கடலை முட்டை 100 முட்டை வரும்னு நினைக்கிறாங்க. பார்த்து இவங்க எவ்வளோ பெரிய முட்டாள்கள் பாருங்களேன். இறைவார்த்தை புஸ்தகத்தை பைபிளை வாங்கி வச்சிருக்கோம், அதை படிக்கிறது கிடையாது. இந்த பைபிளை மிகவும் மோசமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இந்த பைபிளை தான் இறைவார்த்தை, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை. அது மலையை பழக்கக்கூடிய சம்மட்டி, அது எலும்பு மச்சைகளை ஊடுருவக்கூடிய வார்த்தை, அது அப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைகள் தான் அப்படியே வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது உண்மையிலே இப்படி இறைவார்த்தை போட்ட உடனே பிசாசு வந்து பொறுக்குதா, பிடிக்குதா? இட் ஸ்நாச்சஸ் த வேர்ட் ஆஃப் காட் as soon as it is sown in the hearts of the believer. உண்மைத்தான். லூக்கா எழுதிய நற்செய்தி 3:22 ஒரு நிகழ்ச்சி நடக்குது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற போறார் யோர்தான் நதிக்கரையில். அப்போ அந்த சட்டத்தை அவர் கடைபிடிக்கிறார். அப்போ பிதா வராரு, பரிசுத்தாவி வராரு, ஏசப்பா நிற்கிறாங்க. அப்போ பிதா சொல்றாரு, இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படிங்க, மை beloved son அப்படிங்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 3:22. உடனே பாருங்க, பிசாசு பரிசுத்தாவியானவர் சோதிக்க கூட்டு போறாரு பாலைவனத்துக்கு. அங்க போன உடனே பிசாசும் போயிருது இம்மீடியட்டா. அது முதல்ல பண்றது எந்த வார்த்தை வருதோ அதை வச்சுதான் சோதிக்கும். பாருங்க, இவர் தான் என் இறைமகன், என் அன்புக்குரிய மகன் இவரே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பிசாசு என்ன செய்து, லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 3வது இறைவசனத்துல, நீ உண்மையிலேயே பிதாவுடைய மகனா இருந்தா, இறைமகனா இருந்தா, இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடு அப்படிங்குது. அப்போ உடனே பொறுக்க வருது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிதான். அப்போ கடவுள் என்ன, நான் கடவுள் ஓடு அப்படின்னு சொல்லல. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மனிதன் வாழ்வது வெறும் அப்பத்தினால் அல்ல, கடவுள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாச மண்டையில போட்டு ஒரே அடி அடிக்கிறாரு. இறைவார்த்தை கொண்டு அந்த பிசாச எதிர்க்கிறாரு. கடவுளே ரட்சகரே இஸ் அப்போசிங் த ஈவில் வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் அவரால் போ அப்படின்னு ஓடி இருக்காதா? நமக்கு ஒரு பாடமா, ஒரு லெசனா வச்சிருக்கிறாரு. அப்போ பிசாசு நம்ம உங்களுக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லும்போது, இல்லை சுகமாகலை, அது நீ செத்துருவ, கேன்சர் வியாதி சுகமாகாது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீ என்ன பண்ண? அந்த பிசாசுக்கு இறைவார்த்தை ஞாபகப்படுத்துவோம் மைண்டு வழியா. கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் உன் பரிகாரியாய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிற, என்னை சுகப்படுத்துகிற தெய்வம். எரேமியா 30:17 சொல்றாரு, உன் காயங்களை ஆற்றுகிற கடவுள் அப்படிங்கிற. இந்த வார்த்தைகளை சொல்லி அதை குச்சால ஓங்கி அடிச்சோம்னா ஓடி போயிரும் பிசாசு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ we cannot fight with our own power. நம்முடைய சொந்த ஆற்றலை வச்சு சண்டை போறதை விட இயேசுவின் நாமத்தில் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை வைத்து சண்டை போடுங்க. ஏன் வார்த்தைகளை வைத்து சண்டை போடணும்? உங்களுடைய நம்பிக்கை அதில் புலப்படுகிறது. இயேசு சொன்னா அது நடக்கும், கடவுள் சொல்லிட்டா அது நடக்கும், அதை மீற முடியாது. உங்க நம்பிக்கை நிரூபிக்கிறீங்க. நம்பிக்கை என்கிற அந்த இறை வார்த்தையோட உங்க நம்பிக்கை கலக்கும் பொழுது டமால் ஒரு சத்தங்கம் பிசாசு செத்து போயிடும். உங்க வாழ்க்கையில் எந்த பிசாசும் வர முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பிசாசு இப்படி பொறுக்குதுன்னு அதை எப்படிதான் நம்ம எதிர்க்கிறது? இறைவார்த்தை வாசிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும். முட்டி போட்டு வாசிங்க, உக்காந்துட்டு வாசிங்க, எங்கே பஸ்ஸில் போகும்போது வாசிங்க, வீட்டில் வாசிங்க, கண்டிப்பாக தனி அறையில் வாசிங்க, கடவுளோட பேசுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1:23 இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த விதையை திருடுறது ஏன் திருடுதுன்னா, அது ஒரு அழியா ஒரு வித்து, இன்கரப்டிபிள் சீட் அப்படிங்கிறார் பேதுரு. அந்த விதவன் உள்ளத்துல விழுந்து
அதை தியானிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது பலன் தராமல் போகவே போகாது. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் என்றும் நிலைத்திருக்கிறதுமான அழியா வித்தாகிய இறை வார்த்தையினால், கடவுளுடைய வார்த்தையினால் நீங்க புதுப்படைப்பா ஆக்கப்பட்டிருக்கீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, திருவெளிப்பாடு புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, அப்போ நம்ம இறைவார்த்தை அப்போ அழியாத விதை, அதை கடவுள் போடுறாரு, திருடு பிசாசம் திருடிட்டு போது, இப்படியே தான் நடந்துட்டு இருக்குமா? இல்லை. திருவெளிப்பாடு மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, உலகின் ஆட்சி உரிமை, த கிங்டம் ஆஃப் காட், த அத்தாரிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் நம்முடைய பிதாவுக்கும் அவருடைய மகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இது 2ஆம் வருகையின் போது நடக்கும் 100%. அப்போ இந்த கம்ப்ளீட்டா பரலோக ராஜ்யம் கடவுளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது இந்த வசனம். ஆனா நம்ம இறை வார்த்தையை இழந்துகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன இழந்துகிட்டே இருக்கணும்? இவர் சொல்ற மாதிரி சொல்றாரு, பிசாசம் திருடிட்டு போகணுமா? இல்ல, அதுதான் பேதுரு சொல்றாரு, அது அழியாத, அது விதை அப்படிங்கிறாரு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். என்ன சொல்றார்? நீங்க மண்ணுலகளுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீங்க. மலை மீது இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியுமா? எவரும் விளக்கேற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீது வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதரும் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தை போற்றி புகழ்வார் அப்படிங்கிறார். நாம மட்டும் மீட்கப்படுறதில்ல, என்னுடைய இறைவார்த்தை கேட்டு நான் ஒளியா, நான் உப்பியா அப்படின்னு விசுவாசி அந்த இறைவார்த்தை வாசித்து தியானித்து நடக்க பிசாசு செத்து போயிடும். நீ போகும் இடமெல்லாம் பிசாசு மாண்டு மடியுங்க, பிசாசு ஓடுங்க, ஐயோ என்னை விட்டுன்னு ஓடும். அப்போ நீங்க உலகிற்கு ஒப்பாய் ஒளியாய் நீங்க மாறுங்க. உங்க இருள் மட்டும் அகலாது, உங்க இருளும் அகலும். உலகத்து உங்க குடும்பத்திற்கு அத்தனை பேருடைய இருளையும் அகற்றுகிற ஒளியா, மலை மீது உள்ள பட்டணமா நம்ம சுடர்விட வேண்டும் என்று கடவுள் சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ பிசாசு பிசாசு பிசாசுன்னு எல்லாரும் பயந்தாங்களே, அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்க வேண்டியதில்லை. நீங்க இறைவார்த்தை வாசித்து அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க பக்கத்துல வானத்தில் நிற்பாங்க, ஆண்டவர் நிற்பாங்க. 10,000 பேர் வலப்பக்கம் விழுந்தாலும் சரி, இங்க 30,000 பேர் இடப்பக்கம் விழுந்தாலும் நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்க வார்த்தை எனக்கு பக்லர் அண்ட் ஷீல்டா இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றாரு சங்கீதம் 91ல? இறைவார்த்தை விதைக்காம நீங்க பதிலை எதிர்பார்க்க முடியாது. அப்ப இறைவார்த்தை விதைக்கணும். கடலை விதைச்சாதான் அந்த கடலை அறுவடை செய்ய முடியும். அப்ப இறைவார்த்தை விதைச்சாதான் சுகம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி நீங்க அறுவடை செய்ய முடியும். அப்போ இன்று முதல் தீர்மானம் எடுங்க, டெய்லி 1/2 மணி நேரம் நான் இறைவார்த்தை வாசிப்பேன். நான்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பாங்க. இறை வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுங்க. அதுதான் எங்கள் குடும்பத்தில் பழக்கங்க. இறை வார்த்தை எங்கள் அப்பா எத்தனையோ வருஷம் ரெகுலராக சொல்கிற ஜபத்தான் சொன்னார். 22 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கிறார். எங்கள் வீட்டில் வந்து இந்த இறை வார்த்தையை படிக்க எனக்கு 96 வயசில் அவர் படிக்கிறார். லைட்டை போட்டு இந்தெல்லாம் போட்டு படிக்கிறது என்னுடைய மனைவி உதவி செஞ்சிருக்கு. அது லைட்லாம் போட்டு அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அப்போது அந்த அவர் இறை வார்த்தை படிக்க அவருடைய முகம் மாறுவது, அவருடைய வெளிச்சம், இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அந்த இறை வார்த்தை செய்கிற அற்புதங்களை நம்ம இழந்து போறோங்க. தயவுசெய்து இறைவார்த்தை படிங்க, பைபிள் படிங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தோட இந்த வாரம் நாம் நிறைவு செய்வோம். பிசாசு ஹேட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். பிசாசு நம்ம இறைவார்த்தை படிப்பதை வெறுக்குது, இறைவார்த்தையை நாம் தியானிப்பதை வெறுக்குது, இறைவார்த்தையின்படி வாழ்வதை வெறுக்குது. ஏன்? நான் நம்பி மீட்படைஞ்சிடக்கூடாது, பணம் சம்பாதிச்சிடக்கூடாது, விடுதலை அடைஞ்சிடக்கூடாது, சுகம் பெறக்கூடாது, வீடு கட்டிடக்கூடாது, கடைசி வரை நோயோட சாகனுங்கிறதான் பிசாசு வேலை. ஆகவே இதிலிருந்து விடுதலை பெற இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அது உங்க கையில தான் இருக்கு. பிசாசு உங்க வார்த்தையை திருடாம லபக்குன்னு பிடிக்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கு. பிசாசு கிட்ட வந்தா விரட்டுறது உங்க கையில இருக்கு. பைபிளை படிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஒரு நாளும் நீங்கள் தோத்து போக மாட்டீங்க. பாறை மீது கட்டப்பட்ட வீடாய் நீங்கள் வாழ்ந்து செழிப்பீர்கள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை, பைபிளை, விவிலியம், இப்படி என்னதான் நம்ம காஸ்பல், நற்செய்தி, எது இந்த பேர்ல எதுவாக நீ இருந்தாலும் சரி, அதை கடவுளுடைய மனநிலை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக நாம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இறை வார்த்தையை முழுமையா நாம கேட்போம், அதை ஆழமா தியானிப்போம், அதை காத்துக்கொள்வோம், அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆனால் பல முறை நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஒரு ஜோசியம் கேட்குற மாதிரி அந்த இறைவார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும்.
உன் கையிட்டு செயலும் வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது கடவுளுடைய மனநிலை, அது கடவுளாகவே இருக்கிறது. அந்த வார்த்தை என்பது கடவுள். அப்ப அந்த கடவுள் அவர், அது கடவுளுடைய மனநிலையை அது வெளிப்படுத்துகிறது. கடவுள் யார் என்று அது எனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அந்த ஆழத்துக்கு நாம போகும் பொழுது நிச்சயமா நமக்கு அந்த இறை வார்த்தையின் மீது, அந்த கடவுள் அப்படியாக வார்த்தையின் மீது நமக்கு ஒரு காதல், நமக்கு ஒரு அன்பு, நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதை வாசிக்காம தியானிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. இந்த நாளில இந்த இறை செய்தியில நம்ம 2 காரியங்களை நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அது ஒரு பேட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கவுண்டர்ஃபீட் கிங்டம்க்கும் நம்முடைய கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய இறை ஆட்சிக்கும் அந்த இருளின் ஆட்சிக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்துக்கு காரணம் யாரு? நம்ம தான். நம்முடைய டிஸ்பிலீஃப் தான். நம்ம நம்பாமையில் இருக்கும் பொழுதுதான் அந்த இருள் நம்ம மீது ஆட்சி செலுத்த முடிகிறது. ஆகவே நாம ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த நம்ம டிஸ்பிலீஃப்னாலதான். ஆனா அடுத்ததாக ஒன்று கூறப்பட்டது, இந்த இறை வார்த்தைக்கு எதிராக அந்த பிசாசுக்கு எந்த ஆயுதமுமே இல்லையா. There is no weapon with the devil against the word of God. உன்கிட்ட உங்களுடைய உள்ளத்துல அந்த இறை வார்த்தை ஆழமாய் வேறொன்று இருக்குமானா உன்கிட்ட பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அது கடவுள், அது கடவுளுடைய வார்த்தை. அது பிசாசுல எதிர்த்து நிற்கவே முடியாது. கடவுளும் பிசாசு ஈக்குவல் கிடையாது. அது கடவுளுடைய வல்லமைக்கு முன்னாடி பிசாசு நிற்கவே முடியாது. ஆனா அதுக்கு பிசாசுக்கு வல்லமை கொடுப்பது நமக்குள்ள குடி வச்சுட்டு. அதனால இந்த நேரத்துல அந்த இருளுக்கு மாற்றான அந்த சக்தி என்பது அந்த இறை வார்த்தை தான். இந்த நாளில இறை வார்த்தையை வாசிக்கிற, தியானிக்கிற, அது கடவுள், அது அவருடைய மனநிலை, அவர் யாரு என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவுகிறது என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த இறை வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களால பிசாசை எதிர்கொள்ள முடியும், போராட முடியும், வெற்றி பெற முடியும், வார்த்தையின் படி வாழ முடியும், வார்த்தையை வாழ்வாக்க நம்மால முடியும். இதுதான் இன்னைக்கு நாள்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். குடும்பமாக, தனியாக அமர்ந்து தியானிப்போம், அன்போட வாசிப்போம். கடவுள் இதுதான் அப்படின்னு புரிந்து கொள்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்கிற உணர்வோட நீங்க வாசிங்க. ஒரு ஜெபத்தோட உங்கள் வாழ்க்கை மாறும். பாடுவோமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீர்தான்ப்பா. என்னுடைய பணம், பொருள், அந்த தேடல் அல்ல. பிசாசு எனக்கு ஒன்னும் செய்யவே முடியாது. என்னை தலை நிமிர செய்கிறவர் நீர். உண்மையே தியானிப்பேன், உண்மையே நேசிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாருங்கள் இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கலக்கம் தேவையில்லைங்க. ஐயோ, இந்த உலகத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது எல்லாம் என்னைக்கு மாறுறது? இல்ல, அது நம்முடைய போக்கஸ் உலகமா இருந்தாதான் அந்த கலக்கம். நம்முடைய போக்கஸ் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் குழப்பமில்லை, தளர்ச்சி இல்லை, சோர்வு இல்லை, தலை நிமிர செய்வார் அவர். ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கிட்டா பேரமைதி பாதுகாக்குமே. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கிட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து
போல் பெருகிவிட்டனர். எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இறை வார்த்தையை வாசித்து அதை காத்து கொண்டு மன உறுதியோடு அதை வாழ்வாக்கி அப்பா உம்முடைய விண்ணக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து நாங்கள் வாழ இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய நாளின் ஒவ்வொரு நிமிடத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குகிற பிள்ளைகளாக, எங்களை மன உறுதியுள்ள பிள்ளைகளாக, என்டியூரன்ஸ் உள்ள பிள்ளைகளாக இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா. உலக கவலையினால அப்பா, எந்த விதமான மாய கவர்ச்சியினால எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகள் பிசாசால் திருடப்படாதபடி, அவ நம்பிக்கையினாலே இந்த வார்த்தை திருடப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனி கொடுத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, எங்களை சுற்றிலும் அந்த ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.